காந்தாரா நடிகையின் புகைப்படத்தை மார்பிங் செய்து இணையதளத்தில் கசியவிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். நடிகை அளித்த புகாரில் காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கை என்ன? நடிகை ருக்மணியின் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து சோசியல் மீடியாவில் கசியவிட்ட மூவர் தனிப்படை அமைத்து தட்டி தூக்கிய கர்நாடக சைபர் கிரைம் காவல்துறை. நடிகைகளுக்கு எதிராக தொடரும் ஆபாச புகைப்பட விவகாரத்திற்கு முடிவு கட்டப்படுமா? காந்தாரா திரைப்படத்தின் மூலம் பிரபலமானவர் நடிகை ருக்மணி வசந்த். சினிமா நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் நடிகைகளை தவறான கோணங்களில் படம் பிடிக்கும் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோகிராஃபர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து சமீபத்தில் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியிருந்தார். தங்களின் வீடியோ மற்றும் போட்டோக்கள் தவறான கோணங்களில் ஜூம் செய்யப்பட்டு பகிரப்படுவது அவமரியாதைக்குரியது என்று குற்றம் சாட்டியிருந்தார். அனுமதியின்றி போட்டோ எடுப்பதுடன் அதை சோசியல் மீடியாவில் தவறாக சித்தரித்து பரப்பும் ஆண்களுக்கும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதற்கிடையே தனது புகைப்படத்தை AI தொழில்நுட்பத்தின் மூலம் ஆபாசமாக சித்தரித்து கசிய விடுவதாக நடிகை ருக்மணி வசந்த் கர்நாடக போலீசில் புகார் அளித்தார். நடிகையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் அவரது தனி உரிமையை மீறியதாகவும் ருக்மணி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த புகார் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய பெங்களூரு சைபர் கிரைம் போலீசார் தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கீழ் அடையாளத்தை திருடுதல், ஒரு நபரை தவறாக சித்தரித்தல், தனியுரிமை மீறல், ஆபாசமான மற்றும் பாலியல் ரீதியிலான உள்ளடக்கத்தை பரப்புதல் ஆகிய பிரிவுகளின் கீழும், பாரதிய நியாய சன்ஹிதா கீழ் பாலியல் துன்புறுத்தல், பெண்ணின் கண்ணியத்தை குலைத்தல், ஆபாசம், போலி ஆவணம் தயாரித்தல் மற்றும் மிரட்டல் விடுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களை கண்டறிய ஒரு சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இறுதியாக நடிகையின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பரப்பிய கர்நாடகாவின் பாகல்கோட் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார், சந்திரகாந்த் கவுடா மற்றும் ரஞ்சித் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். நடிகையின் புகைப்படம் மார்பிங் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக மூவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நடிகை ருக்மணியின் புகைப்படத்தை மட்டும்தான் தவறாக சித்தரித்தார்களா, இல்லை வேறு ஏதேனும் நடிகையின் தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர்கள் எல்லை மீறி இருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். அதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.